1 4 குரு பகவான் அவர் வந்து 9ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது சொத்துக்கள் சேருகின்ற நேரம். அதாவது சொத்துக்கள் அதிகமாக போகுது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சேர்த்த போகிறீங்க. என்றைக்கு தான் சார் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய விஷயங்களாக இந்த 4 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது ஒரு சுகஸ்தானத்தை தருகிறார் இந்த குரு பகவான். எனக்கு இந்த கெட்ட பழக்கம் எப்படி வந்ததுன்னே தெரில சார், நான் வந்து பயமாக இருக்கேன், எனக்கு ஏதாவது லிவரை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயமாக இருக்குன்னு பயப்படுறவங்களா தயவுசெய்து அந்த பழக்கத்தில் ஈடுபடாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் போன்றவைகள் ஏற்படும். தனுசு ராசிக்காரர். உலகெங்கிலும் இருக்கும் மாயம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முக்கியமான விஷயமாக 2 பயிற்சி நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஒன்று குரு பயிற்சி, ஒன்று சனி பயிற்சி. அவ்வகையில் இந்த குரு பயிற்சி அடுத்த வருஷம் மே மாதம் வருகிறது, அதை விட்டுருங்க. இப்போது அதிச்சார குரு பயிற்சி, அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சிக்கு ஒரு முன்னூட்டமாக இப்போது ஒரு ப்ரீபோண்ட் ஆக்டிவிட்டியாக வர அக்டோபர் 8 நவம்பர் 2nd வீக் வரைக்கும் ஒரு அதிச்சார குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் வருகிறார். இந்த கடகத்திற்கு வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்னு பார்க்குறோம். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கடகத்தில் தான் குரு பகவான் உச்சம். இந்த 12 ராசிகளில் கடகத்தில் தான் உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறார். ஸோ அவருக்கு 5, 7, 9 3 பார்வை இருக்கிறது. எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் வீடு வாங்க போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் கார் வாங்க போகிறீங்க, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாக பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு அதிச்சார பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு வந்து யார் அப்படின்னா, 1 4 கூடியவர் இந்த குரு. இந்த 4 கூடிய குரு பகவானால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால், உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிடும். இது எல்லாமே கிடச்சிடும். மதிப்பு, மரியாதை, ப்ரமோஷன் அத்தனையும் கிடச்சிடும். அப்போது 1 4 கூடிய குரு பகவான் அவர் வந்து 9ஆம் இடத்தில் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்திற்கு வரும் பொழுது சொத்துக்கள் சேருகின்ற நேரம். அதாவது சொத்துக்கள் அதிகமாக போகுது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி சேர்த்த போகிறீங்க. 8ஆம் இடம் என்பது அசட்டு, 8ஆம் இடம் என்பது வழக்குகளில் பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரப்போகிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 கூடிய உச்சம் என்னும் பொழுது சுகஸ்தானம் என்று பொருள். சுகஸ்தானம்னா என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நான் நின்றுட்டே வேலை பார்க்குறேன் சார், ரொம்ப டஃப்பாக இருக்கு, உட்காந்துட்டே வேலை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பு எனக்கு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். அதாவது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து ஓடி காலாம் பாலைவனம் கடந்து விட்டேன் பாதங்கள், அந்த மாதிரி தான். எவ்வளோ நாள் சார் இந்த கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாகவே இருக்கிறது, என்றைக்கு தான் சார் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாகக்கூடிய விஷயங்களாக இந்த 4 கூடியவன் உச்சம் பெறும் பொழுது ஒரு சுகஸ்தானத்தை தருகிறார் இந்த குரு பகவான். அடுத்ததாக 2வது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கார் வாங்கிறது. முக்கியமாக ரொம்ப பேருக்கு வந்து கார் வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கும். என்னோடய ஆசை சார், எங்கள் அப்பா முன்னாடி சீட்டில் உட்கார வச்சு ஒரு நாளாவது நான் வண்டியில் போகணுன்னு எனக்கு ஆசை சார், ஆனால் கார் வாங்குகிற யோகமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது போன்றவைகள்லாம். ஸோ இப்போ 4 கூடிய குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேறு என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும்? ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு செய்த தவறுகளுக்கான அந்த பழி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் சரியாகும். எப்படி பழி? என்னை ரொம்ப நாளாக என் கம்பெனியில் வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தாங்க சார், இல்லாத பழி, என்னை போய் லஞ்சம் வாங்கினேன்னுலாம் சொல்லியிருந்தாங்க, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, ஏதாவது ஒரு காரணம், அதெல்லாம் சரியாகி விட்டுகிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றிய தன்னிலை விளக்கம், நீங்கள் என்னங்கிறத மற்றவங்களுக்கு புரிஞ்சு போய் சரியா ஓகே தெரியாமல் உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களே மன்னிப்பு கேட்கும்படியான ஒரு விஷயம் இந்த 4 கூடியவன் உச்சம். இந்த 8ஆம் இடத்திலே 4 கூடியவன் உச்சம் எனும்போது என்ன ஆகுதுன்னா, வழக்குகளில் நான் சொன்ன பாருங்கள், வழக்குகளில் ஒரு மேன்மை புரிந்திய ஒரு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணுறேன் சார், என் பக்கம் மட்டும் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா போதும், நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் ஆயிரும், எனக்கு ஒரு தீராப்பழியாக என் வாழ்க்கையில் இந்த கரை வந்து படிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில போன்ற வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் இது பொன்னான அமைப்பு. ஸோ இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, இது நாட் ஓன்லி ஃபார்
இது சொத்துக்கள். இப்போ 8ங்கிறது ஒரு மறைவு இடம்தான். 8ங்கிறது மாங்கல்ய பாவமும் தான். இப்போ தனுசு ராசிக்கார பெண்களுக்கெல்லாம் மாங்கல்ய பாவத்தில் குரு பகவான் வருகிறார். இப்போ தனுசு ராசிக்கார பெண்களோட கணவர் வந்து ஆபத்தாக இருக்கார், ஐசியூவில் இருக்கார், உடம்பு முடியாமல் இருக்கார், அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அவர்கள் வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு போன்றவையெல்லாம் ஏற்படும். 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆயுசுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லாத நிலைமை ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமான ஒரு விஷயமே என்னவென்றால், இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்னென்னா, இந்த உடம்பு விஷயத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடம்பு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக இது போன்ற கெட்ட பழக்கங்கள் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கு இந்த கெட்ட பழக்கம் எப்படி வந்ததுன்னே தெரில சார், நான் வந்து பயமாக இருக்குது, எனக்கு ஏதாவது லிவரை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயமாக இருக்குன்னு பயப்படுறவங்களாம் தயவுசெய்து அந்த பழக்கத்தில் ஈடுபடாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை அழிச்சிடும் போன்றவைகள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பார்வை. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பிரதானமான விஷயம். குரு பகவான் எதை பார்க்கிறார்? 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 8, 9, 10, 11, 12 பார்க்கிறார். உங்களுடைய 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம் என்று பொருள். அயன சயனஸ்தானம்னா என்ன அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, சுகம் போன்றவற்றை குரு பகவான் பார்க்கிறார். 12ஆம் இடத்தை பார்க்கும்போது மன மகிழ்ச்சி, குதூகலம், டூர் போகிறது, சுற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கிறார். இது போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக இந்த குரு தரும் ஒரு அற்புத பலனாக 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய இல்லற வாழ்க்கையை தவிர குலதெய்வத்தினுடைய அருள், தெய்வத்தினுடைய அருள் போன்றவற்றெல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருகிறார். குலதெய்வ சாபம் இருந்தால் போன்றவற்றெல்லாம் சரி பண்ணுறார். இந்த குரு பகவான் அடுத்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை. பணம் வரப்போகுது. அடுத்து 4ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி ப்ரமோஷன் வரப்போகுது. ஆக இந்த குரு பகவான் தருகின்ற அற்புத பலன்களில் 1 2 ப்ரமோஷன் வரப்போகுது, பணம் வரப்போகுது, இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு. பொதுவாகவே இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுதுங்க. காரணம் என்னவென்றால், ஒரு மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த அப்பா தான் அம்மா தான் அப்பா யாருங்கிறத சொல்கிறா. அப்பா யார் என்ன பண்ணுறார்? இவர் தான் இப்போ குருன்னு நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த குரு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, இவர் தான் உனக்கு கடவுள்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதனால தான் குருங்கிற ஸ்தானம் அவ்வளோ பெரிய ஸ்தானம். அப்போ இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை ஜோதிட சாஸ்திரத்திலே தங்கத்திற்கு அதிபதி, பொன்னார் மேனியன் என்று அழைக்க தங்கத்திற்கு அதிபதியாக குருவை சொல்லுகிறார்கள். இந்த குரு பகவானுடைய அருள் எப்பொழுதுமே குரு வந்து சந்திரனுடைய வீட்டிற்கு செல்லும்போது குரு சந்திர யோகம் என்பது உண்டாகிறது. இந்த அதிச்சார பயிற்சி எல்லாரும் வெறும் அதிச்சார பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனால் 2-3 யோகம் இருக்கிறது. குரு பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் அது குரு சந்திர யோகம். அந்த நேரத்தில் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதே உச்சம் பெற்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார். அங்கே இருக்கிற செவ்வாயை பார்க்கிறார். இது என்ன? குரு மங்கள யோகம், குருமங்கள யோகம். அப்படி அதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு லேண்டெல்லாம் வாங்கி தரப்போகிறார், நிறைய பேருக்கு வீடு கட்டுற கனவுகள்லாம் நிறைவேறப் போகிறது. அதே நேரத்தில் குரு பகவான் சொல்லாத தகவல் இதெல்லாம். குரு பகவான் 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்து விடுகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்கிறார். எனது வக்கர சனியை, வக்கர சனியை பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார்? அந்த வக்கர சனி நல்ல யோக சனியாக மாறிவிடுகிறார். இந்த யோக சனியாக மாறிவிட்ட இந்த வக்கர சனியால் என்ன ஏற்படுகிறது? அந்த சனி பகவான் உங்களுக்கு பரிபூர்ண பலன்களை அள்ளித்தரப்போகிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமாக இருந்தது. அது எப்போ? டிசம்பர் மாதம் தான் வக்கர நிவர்த்தி அடையும். ஆக இந்த அதிச்சார குரு பயிற்சி குரு சந்திர யோகத்தை அழைத்து வருகிறது, கூடவே குருமங்கள யோகத்தை அழைத்து விடுகிறது. அதே மாதிரி குரு சனியை பார்த்து வக்கர சனி நிவர்த்தி ஆகிறது. இந்த 3 பெரும் பலன்களை கொண்டு செயல்படுகிறது. நிறைய பேருக்கு கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. முக்கியமாக இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே தொழிலும் பிஸ்னஸும் பணமும் டெவலப் ஆக போகிறது. குரு வந்து அதனால தான் இது நோட்டபுள் பாயிண்ட் போகிறோம். பக்கத்தில் இருக்கிற குரு பகவான் டெம்பிளுக்கு போங்க. ஆலங்குடி, கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கவங்க ஆலங்குடிக்கு போங்க. அல்லது சென்னையில் இருக்கிறவங்க ஸ்ரீ திருவலியதாயம்னு பேர். திருவலியதாயம்ங்கிறது இங்கே பாடியில் இருக்குது. பாடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய டெம்பிளுக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்று வழிபடுங்கள். திட்டையில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு வந்ததுன்னா
அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு தினசரி ஃபுட்டு கொடுங்க. அது குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலைன்னு பேர். அந்த கொண்டக்கடலையில் சுண்டல் பண்ணி சாதுக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், பெரியவர்கள், ஏதாவது திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவாங்க, அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சாதுக்களுக்கெல்லாம் சுண்டல் மாதிரி கொடுங்க. மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினசரி வாருங்கள். ஸ்ரீமடத்தில் வந்து பூஜை பண்ணிக்கோங்க, ஹோமம் பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நான் சரி பண்ணித்தரேன். உடனே கூப்பிடுங்க. உங்களிடம் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி.